வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சென்னை கொளத்தூரில் மீண்டும் மர்ம பொருள் வெடித்ததால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற கொளத்தூர் போலீசார் மர்ம பொருள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பிற்பகல் வணக்கம். சென்னை கொளத்தூரில் மீண்டும் மர்ம பொருள் வெடித்ததால் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மர்ம பொருள் வெடித்தது குறித்து தகவல் அறிந்து கொளத்தூர் காவல்துறையினர் தற்போது சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் இந்த மர்ம பொருள் வெடித்ததால் அந்த பகுதி மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வருகை தந்து இந்த விபத்து குறித்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். நேற்று முன்தினம் கொளத்தூர் முருகன் தெருவில் ஹரிகரன் என்பவர் வீட்டில் +2 மாணவன் ஆதித்யா பிரணவ் என்பவர் ஈடுபட்டிருந்த போது ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வேதிப்பொருள் வெடித்தது நினைவிருக்கலாம். சென்னை கொளத்தூர் GKM காலனி முருகன் தெருவில் வசிப்பவர் ஹரிகரன். இவர் மேற்கு மாம்பலம் பகுதியில் ஆதித்யா பவர் என்கின்ற பெயரில் பேட்டரி கடை நடத்தி வருகிறார். இவருடைய ஒரே மகன் ஆதித்யா பிரணவ். இவர் முகப்பேரில் உள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வருகிறார். இவர் அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தமாக அவ்வப்போது செல்போனில் பல அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதற்குண்டான ஆராய்ச்சியில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதேபோல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த போது வேதிப்பொருட்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து வீரியத்தன்மை அதிகரித்ததால் அவர் வீட்டில் மர்ம பொருள் வெடித்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடல் சிதறி உயிரிழந்த ஆதித்யா உடலை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தற்போது அந்த வேதிப்பொருட்களை அந்த வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தாமல் மீதம் அங்கே வைத்திருந்ததால் சூரிய ஒளிப்பட்டு அது சூடாகி அந்த வேதிப்பொருள் தற்போது வெடித்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கொளத்தூர் காவல்துறையினர் அந்த பகுதியில் வருகை தந்த அந்த வீட்டிற்குள் தற்போது தண்ணீரை பீச்சி அடித்து அந்த பகுதி முழுவதும் குளிர்ந்த நிலையை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து தடயவியல் ஆராய்ச்சி நிபுணரிடம் கேட்டபோது வேதிப்பொருட்கள் சூரிய ஒளிப்பட்டு அதோட வீரியத்தன்மை அதிகரித்ததால் தான் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தற்போது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த வேதிப்பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது கொளத்தூர் காவல்துறையினரும் மற்றும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.